கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசுவாசத்துல பிரிமத்தருவினோ சுப்பத்துல පිළිගන්නවා. இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தை பாருங்க சொல்லுகிறது. வாசக වචනය කියනවා மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல මත්තේ 24 වෙනි පරිච්ඡේදයේ 13ஆம் வசனம் சொல்லுது, 13 වෙනි වචනය කියනවා முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுது. அப்ப இன்னைக்கு நாங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாய் நாங்க என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். එතකොට අපි අන්තිම දක්වා ස්ථිරව ඉන්නවා ලෙස අපි සිටිය යුතුයි. அதாவது நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள நிலை நிற்கணும். ඒ කියන්නේ අපි අන්තිම තෙක් උන්වහන්සේ තුළ ස්ථිරව සිටිය යුතුයි. நாங்கள் கடைசி வரைக்கும் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொண்டு அதுல நிலை நின்றாதான் අන්තිම තෙක් අපි ගැලවීම තුළ ස්ථිරව අපි සිටියා நாங்க නම් பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். ඒ ස්වර්ග රාජ්‍ය හිමි කර ගන්න පුළුවන්. இன்னைக்கு ஆனா நிறைய நேரங்களை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ரட்சிக்கப்பட்டு அவரோடு நாங்கள் இருக்கிறோம். අපි ඇවිල්ලා උන්වහන්සේ පිළි අරගෙන උන්වහන්සේ තුළ අපි සිටිනවා. ஆனா சில நேரங்கள்ல அது தொடர்ந்து எங்க வாழ்க்கையில இருக்கிறது இல்ல. නමුත් ඒක ස්ථිරව අපේ ජීවිතේ තිබෙන්නේ இடையில உலகத்துக்கு இடம் கொடுத்துடுறோம், අපේ ලෞකික කාර්යයන් වලට ඉඩ දෙනවා. தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செஞ்சிடறோம். උන්වහන්සේට අකමැති දේවල් அப்ப කරනවා. முடிவு பரியந்த நிறைய பேர் அந்த நிலை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. එතකොට ඇවිල්ලා කාටත් ඒ දේ තුළ ස්ථිර ඉන්න බැරි වාර්තාවක්. அப்ப நாம கர்த்தருக்குள்ள முடிவு பரியந்தம் நிலை நிற்கத்தக்கதா எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். එතකොට අපි උන්වහන්සේ තුළ අන්තිමතෙක ස්ථිර වෙන්න අපේ කැප කළ යුතුයි. அப்பதான் நாங்க கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள முடியும். එවිටයි අන්තිම වෙනතෙක් ඒ ගැලවීම තුළ අපිට ආරක්ෂාව அப்ப அந்த ரட்சிப்பை காத்து கொள்ற நேரம் அப்ப நம்மளோட பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் ஈஸியாய் கடந்து செல்லலாம். එතකොට අපි ඒ ගැලවීම අපි ඇවිල්ලා ඒ තුළ ආරක්ෂා කරනකොට අපි ස්වර්ග රාජ්‍යයට යන්න அப்ப පුළුවන්. எந்த நேரம் கர்த்தரோட அந்த உறவை நாங்க வைத்திருக்கணும். එතකොට ඇවිල්ලාම අපි උන්වහන්සේ සමග තිබෙන සම්බන්ධතාවය තබා ගත ஒரு යුතුයි. ஜெப வாழ்க்கை எங்களுக்கு இருக்க ඒ வேண்டும். යාඥා ජීවිතය තිබිය යුතුයි. வேதத்தை வாசிக்க வேண்டும். වචනේ කියවිය යුතුයි. கர்த்தரின் காரியத்துல நாங்க அதிக அளவு செலவிடும் போது උන්වහන්සේට අපි අධිකව වේලාව දෙන විට அந்த உறவை நாங்கள் அவரோடு ஸ்ட்ராங்கா வைத்துக் கொள்ளும் போது ඒ සම්බන්ධතාවය අපි ශක්තිමත්ව තබා ගන්න විට நம்ம கடைசி வரைக்கும் நிலை நின்று அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள முடியும். අන්තිමතෙක් ස්ථීර වෙන්දලේ ගැලවීම ඇවිල්ලා අපිට ආරක්ෂා இன்னைக்கு කරන්න நீங்க පුළුවන්. கூட சில நேரங்கள்ல தளர்ந்து போய் இருக்கலாம், ඔයාලත් සමහරක් වේලාවන් තුළ සෙලවිලා යන්න පුළුවන්. பின்வாங்கி போய் இருந்திருக்கலாம். ඒ පසුබටවීම ඇති වෙන්න පුළුවන්. மறுபடியும் கர்த்தருக்குள்ள வர உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. නැවතත් උන්වහන්සේ තුළට එන්න ඔයාලගේ ජීවිතය කැප என்ன කරන්න. விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு எங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ඒ ගැලවීම ඇවිල්ලා අපි හැමෝටම වැදගත් அதனால அதை වෙනවා. நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். ඒ දේ අපි ආරක්ෂා කළ යුතුයි. முடிவு பரிந்து நாங்க நிலை நிற்க வேண்டும். අන්තිමතෙක් අපි ස්ථීරව அதனால සිටිය යුතුයි. கர்த்தாவே, நான் முடிவு பரிந்து நிலை நிற்க எனக்கு கிருபை தாங்கன்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. ස්වාමීන් අන්තිමතෙක් ස්ථීර වෙන්න ඔබ වහන්සේ මට කරුණාව දෙන්න කියලා අසන්න. கர்த்தர் உங்களை நிலைநாட்ட பண்ணி நீங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்வார். උන්වහන්සේ ස්ථීරව තබන්නලා ඒ දේ තුළ ඉන්න උන්වහන්සේ උපකාර ஒப்பு කරයි. கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுங்க. எங்கள் அன்புள்ளவரே, ප්‍රේමන්ත පියාණනි, யாரெல்லாம் அப்பா நான் கடைசி பரிந்த முடிவு பரிந்த நிலை நிற்கணும், நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னு ஒப்பு கொடுத்தாங்களோ කරුකරුම අන්තිමතෙක් ස්ථීරව ඉන්න ඕනේ ගැලවීම තුළ ඉන්න ඕනේ කියලා කැප කරනවාද? அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தயவை பாராட்டுங்க, ඔබ වහන්සේ දරුවන්ට අනුකම්පා கிருபையை කරන්න. கொடுங்க. ඒ කරුණාව පෙන්වන්න. முடிவு பரியந்த நிலை நின்று ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட உதவி செய்யுங்க. අන්තිමතෙක් ස්ථීර වෙඳලා ගැලවීම තුළ මඟ පෙන්වන්න. ஒவ்வொரு நாள் அதுக்கு பிரயாசப்பட ஆசீர்வதிங்க. දවසින් දවස ඒ තුළ ඉන්න ඔබ වහන්සේ උපකාර කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ආමේන්. ආමේන්. God bless you. God bless you.